வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிரதமர் விலகும் வரை போராட்டம் தொடரும், ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி திட்டவட்டம். எதிரணியினர் மிரட்டலுக்கு இந்த அரசு அடிபணியாது, அமைச்சர் லால்காந்த விலாசன். சங்க கூட்டணியின் அரசியல் கூட்டத்தை புறக்கணித்த செல்வம். துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் 8000 கொள்கலன்கள், நெரிசலை குறைக்க அதிரடி தீர்மானம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரின் விளக்கமறியல் நீடிப்பு. பாகிஸ்தான் வணிக வளாக தீ விபத்து, உயிரிழந்தவர்கள் 14 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய விலகும் வரை எமது போராட்டம் தொடரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார இதனை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா பிரேரணை கைவிடப்படவில்லை, அது நிச்சயம் வரும். பிரதமர் கல்வி அமைச்சிலிருந்து விலகும் வரை எமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் மிரட்டல் நாடகங்களுக்கு இந்த அரசு அடிபணியாது என்று அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். போலியான விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் இன்னொரு தரப்பினர் சத்தியகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தல் பிற்போடப்படவில்லை. நடைமுறையில் தோற்றம் பெற்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே 6ஆம் தரத்துக்கான புதிய பாடத்தொகுதி 2027ஆம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போதைய பிரதான பேசுபொருளாக கல்வி சீர்திருத்தம் காணப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளின் போலியான குற்றச்சாட்டுகளினால் தவறான நிலைப்பாடு தீவிரமடைந்தது. எதிர்க்கட்சித் தலைவரும் இனவாதிகளின் நிலைக்கு தள்ளப்பட்டமை அதிருப்திக்குரியது. புதிய கல்வி திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்விக் கொள்கையை அரசு பிற்போடவில்லை. 6ஆம் தரத்துக்கான புதிய பாடத்திட்டம் மாத்திரமே 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டத்தை அதன் பங்காளி கட்சியான ட்ரெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி புறக்கணித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் நேற்றைய தினம் காலை முதல் பிற்பகல் வரை வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதில் அந்த கட்சியின் கூட்டணி கட்சிகளான EPRLF, ஃபிளட், ஜனநாயக போராளிகள் கட்சி, சமத்துவ கட்சி ஆகியவற்றின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதன் பங்காளி கட்சிகளில் ஒன்றான ட்ரெலோ கட்சியின் தலைவர், அக்கூட்டணியின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதேவேளை அவரது கட்சி சார்ந்த உயர்மட்ட உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதோடு ட்ரெலோவின் சார்பில் பெண்ணொருவர் மாத்திரமே கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த கலந்துரையாடலில் மாகாண சபை தேர்தல், புதிய அரசமைப்பு, கட்சியின் மாநாடு, பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் மீள் ஏற்றுமதி காரணமாக துறைமுகத்தில் ஏற்படும் கொள்கலன் நெரிசலை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைமுகங்கள் அமைச்சர் அனுர கருணாதிலக்கு அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது 8000 கொள்கலன்கள் அனுமதியை பெறுவதற்காக தேங்கி நிற்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே புதிதாக நிறுவப்பட்டுள்ள ப்ளூமெண்டல் களஞ்சிய முனையத்திற்கு குறைந்த ஆபத்துள்ள கொள்கலன்களை அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் அனுமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பலாங்குடி கசப்பு தேரர் உள்ளிட்ட 10 பேரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் அனைவரும் இன்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 4 பௌத்த பிக்குமாரும் பொதுமக்கள் 6 அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியன்று முறையான அனுமதியின்றி கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் புத்தர் சிலையை நிறுவினர். இந்த நிலையில் கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை சிலையை அகற்ற முயன்றபோது அங்கு பதற்றமான சூழல் உருவாகியது.
தேரர்களும் பிரதேச மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற காரணங்களின் கீழ் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவான மக்கள் திரண்டிருந்தனர். இதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு நூற்றுக்கணக்கான காவல்துறை உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாசிடம் போலீசாரால் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் பிரதேச சபையில் வைத்து சுன்னாகம் போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடை விகாரை மற்றும் கதிரகொட விகாரை என நாட்டப்பட்ட 4 பெயர் பலகைகள் கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மீட்பு குழுக்கள் கட்டட இடிபாடுகளில் இருந்து மேலும் 8 உடல்களை மீட்டெடுத்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இந்த தீ விபத்தில் 60க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று கராச்சி மேயர் முர்தசா வஹாப் தெரிவித்துள்ளார். கராச்சியில் கடந்த சனிக்கிழமை இரவு புல்விலாசா என்ற மொத்த மற்றும் சில்லறை விற்பனை வணிக வளாகத்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 தளங்களில் கடைகளை கொண்டிருந்த இந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ ஞாயிற்றுக்கிழமை இரவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடனேயே 6 உடல்கள் மீட்கப்பட்டன. மேலும் காயமடைந்தோர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இருப்பினும் தொடர்ந்து தீ பரவியதால் மீட்பு குழுக்களால் உள்ளே சென்று மீட்பு பணிகளை தொடர முடியவில்லை. இதுகுறித்து மீட்பு பணிக்குழுவின் தலைமை செயல் அதிகாரி அபித் ஜலால் பேசுகையில், தீ அணைக்கப்பட்டதும் நாங்கள் கட்டிடம் குளிர்படையும் வரை காத்திருக்காமல் வலுக்கட்டாயமாக உடனடியாக உள்ளே சென்று சிக்கியிருந்தவர்களை மீட்க முயன்றோம். அப்போது மேலும் 8 உடல்களை கண்டெடுத்தோம். அவற்றில் சில உடல்கள் கடுமையாக கருகியிருந்தன. தீ விபத்தால் கட்டடத்தின் கட்டமைப்பு பலவீனமடைந்தது. மேலும் பல கட்டமைப்பு இடிந்துவிடக்கூடும் என்பதால் காணாமல் போனோரை தேடும் பணியை தொடர்ந்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்த சிந்து மாகாண ஆளுநர் காம்ராட் டெசோரி கட்டடத்திற்குள் 70 பேர் இன்னும் சிக்கியுள்ளனர் என ஊடகங்களிடம் தெரிவித்தார். நாங்கள் மிகுந்த கவலையுடனும் அதிர்ச்சியோடும் இருக்கின்றோம். சிக்கியிருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் இது ஒரு தேசிய துரோகம் என்று டெசோரி கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.